Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேம், கொத்தமல்லியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு விழுப்புரம்ல இருந்து பவானி கேட்டிருக்காங்க. கொத்தமல்லியினுடைய அறிவியல் பெயர் கோரியாண்டர் சட்டாய்வம். கோரியாண்டர் அப்படின்னு சாதாரணமாக ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோம். இந்த கொத்தமல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நாம் நம்ம சமையலில் நிறைய பயன்படுத்துகிறோம் கொத்தமல்லியை, இல்லையா? ஆனால் இதனுடைய ஆரிஜின், இது எங்கேருந்து தோன்றியதுன்னு பார்த்தா அதிகாலத்தில் இது மெடிட்டரேனியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அந்த கடல், அந்த பகுதியில் தான் இது முதலில் தோன்றியது. நேட்டிவ் ஆஃப் மெடிட்டரேனியன். அதுக்கப்புறம் உலகம் பூராவும் பரவிடுச்சு. இப்போ நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் கிட்டத்தட்ட கொத்தமல்லி வளர்கிறது. நிறைய நாடுகளில் கொத்தமல்லி அவர்களுடைய சமையலில் உணவாக, சில சமயங்களில் மருந்து பொருளாக பயன்படுகிறது. சீன நாட்டு உணவு முறையில் இருக்குது. ஐரோப்பிய நாடுகளில், பல நாடுகளில் உணவு முறையில் இருக்குது. ஆசிய நாடுகள்னு பார்த்தோன்னா வியட்நாம் உள்ளிட்ட பல நாடுகளில் அவர்களுடைய உணவு முறையில் கொத்தமல்லி பயன்படுத்தப்படுகிறது. நம்ம நாட்டிலையும் கொத்தமல்லி நாம் நிறைய பயன்படுத்துகிறோம். இதில் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு எலுமிச்சை தனமாக இருக்குது, இந்த நார்த்தங்காய், எலுமிச்சை, கிச்சிலி அந்த மாதிரி இருக்கிற பழங்களுடைய ஒரு வகையான அந்த ருச்சி இதில் இருக்குது அப்படிம்பாங்க. இது பிடிக்காதவங்க இது ஒரு சோப்பு மாதிரி இருக்குது, வழவழா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த டேஸ்ட் கொடுக்கக்கூடியது, இதனுடைய அந்த தனித்தன்மை மிக்க ருச்சியை கொடுக்கக்கூடியது அதில் இருக்கிற அந்த ஆயில் கண்டென்ட், அதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தைலம். அந்த தைலத்தில் பாலிஃபினால், டெர்பீன் இவையெல்லாம் இருக்கின்றன. அதோட குறிப்பாக அதில் இருக்கிற அந்த ஒரு ஆயிலுக்கு லினலூல் அப்படின்னு பேர். அந்த லினலூல் தான் நமக்கு மருந்து பொருளாக பயன்படுகிறது. கொத்தமல்லியினுடைய இலைகளில் நிறைய வைட்டமின் இருக்கிறது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே இவையெல்லாம் இதனுடைய இலைகளில் காணப்படுகின்றன. வைட்டமின் சிங்கிறது தண்ணீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின், அது இலையில் இருக்குது. இதில் இருக்கிற அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, லினலூல், அது இருக்கிறதுனால தான் எண்ணெயில் கரையக்கூடிய, ஆயிலில் மட்டும் கரையக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற விட்டமின் ஏ, விட்டமின் கே இவையும் கூட இதில் காணப்படுகின்றன. நல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு கொத்தமல்லி. கொத்தமல்லியை ரெகுலராக நம்ம சமையலில் சேர்க்கும்போது அங்கே நமக்கு நார்ச்சத்து நன்றாக கிடைக்கிறது. அது தவிர சில குறிப்பிட்ட தாது பொருட்கள், மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, கால்சியம், செலீனியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் போன்ற குறைவாக தேவைப்படுகிற ஆனால் கண்டிப்பாக உடலுக்கு தேவைப்படுகிற உணவுப் பொருட்கள். கால்சியம் வேணால் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவை, மற்றதெல்லாம் நிறைய இதில் கிடைக்குது. கால்சியம் கூட, இப்போ கால்சியம் நிறைய பேருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரெகுலராக அவங்க இந்த கொத்தமல்லியை தங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளலாம். அப்போ அவங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த விதத்தில் கொத்தமல்லி பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கிறது. இன்சுலின் போடுறவங்க எவ்வளோ வேணும்னாலும் இனிப்பு சாப்பிடலாமான்னு வேலூர்லேருந்து ஆறுமுகசாமி கேட்டிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. இன்சுலின் எவ்வளவு போட்டுக்கிறாங்க, அவங்களுடைய சுகர் என்ன கண்ட்ரோலில் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். எவ்வளவு சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டிஸில் இருக்காங்களா, அப்படின்னா அவங்க எவ்வளவு இன்சுலின் போட்டுக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு யூனிட்ஸ் போடுறாங்க, எவ்வளவு போட்டால் அவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் எவ்வளவு இனிப்பு சாப்பிட்றது, நிறைய சாப்பிடலாமா கம்மியாக சாப்பிடலாமான்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பேஸ்டாக இருக்கிற ஒரு கேள்வியை நம்ம பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்சுலின் போட்டால் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் இனிப்பு சாப்பிடலாம். ஏதாவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி அவங்களோடது ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும், பரவாயில்லைங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு
அவங்க அவங்க பாட்டுக்கு தினம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அதனால் அவங்களுடைய இந்த சுகர் கண்ட்ரோல் சரியில்லாமல் போச்சுன்னா அதில் ஆபத்து இருக்குது. அப்போது உங்களுடைய சுகர் லெவல் என்னவா இருக்குது, நீங்கள் எவ்வளோ இன்சுலின் போடுறீங்க, இதை யார் டிசைட் பண்ணுறது? உங்களை பார்க்கக்கூடிய மருத்துவர், உங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர் தான் இதை டிசைட் பண்ண முடியும். அதனால அவர்கிட்டயே கேளுங்க, எவ்வளவு இனிப்பு சாப்பிடலாம், எனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நான் சாப்பிடலாமா கூடாதா? கண்டிப்பாக கூடாது, உங்கள் சுகர் கண்ட்ரோல்லையே இல்லைன்னு அவர் சொல்கிறாரா அப்படின்னு பாருங்கள். நிறைய மருத்துவர்கள் வந்து அதை வந்து பக்குவமாக எப்படி வந்து அதை கையாளணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. எந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு வந்தால் எந்த பழம் சாப்பிடலாம், மாம்பழம் கூட சாப்பிட பர்மிட் பண்ணுவாங்க. எப்போன்னா அந்த கண்ட்ரோலை கரெக்டாக கொண்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு பர்மிட் பண்ணுவாங்க. ஆனால் அது அளவோடு இருக்கணும், அது அளவு மீறி போகக்கூடாது. அதனால் அந்த டாக்டர்கிட்டயே கேளுங்க, இனிப்பு எவ்வளவு சாப்பிட்றது, எவ்வளவு சாப்பிட்டா பரவாயில்ல, எவ்வளவு சாப்பிட்ற வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், அந்த மாதிரி கேளுங்க. கேட்டு அதன்படி அதை கையாளுவது நல்லது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடலாமான்னு திண்டுக்கல்ல இருந்து கோபால் கேட்டிருக்காங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உருளைக்கிழங்கு குறைப்பது நல்லது. ஏன்னா உருளைக்கிழங்குல இந்த டியூபர்ஸ்லாம் ரூட் கிழங்கு வகைகள்லேயே நிறைய மாவு சத்து இருக்குது. அதனால் அந்த மாவு சத்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது சுகரை பீக் பண்ண வைக்கும், பிளட் சுகர் லெவலை ஏற்றி விடும். அதனால் அவர்கள் உருளைக்கிழங்கு குறைக்க வேண்டும். ஆனால் அதுக்காக மொத்தமாகவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்னைக்கான ஒரு நாள் அதுவும் கூட டாக்டர்கிட்ட கேட்டு அவர் சொல்லுவார், மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்லாங்க, கொஞ்சம் அளவுக்கு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள், இல்லை என்றைக்கான ஒரு நாள் இப்படி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேறு எதை நீங்கள் குறைச்சிக்கலாம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மாவுச்சத்து உருளைக்கிழங்குல கிடைக்குதுன்னு சொன்னால் வேறு ஏதோ விதத்தில் நீங்கள் கார்போஹைட்ரேட்டை அன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் இதை வந்து பொதுவாக சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுடைய லெவலை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது. அதனால் அதை விட்டுட்டு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உருளைக்கிழங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், ஆனால் அவங்களுடைய சர்க்கரை லெவல் என்ன, அவங்க வந்து எந்த மருந்து சாப்பிட்றாங்க, அவங்க வந்து இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்காங்களா, ஜுவனைல் டயபெட்டிக்கா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் அதற்கான அந்த சிகிச்சை சொல்லப்படும். அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது மாறுபடும். அதனால் அவங்க டாக்டர்கிட்ட கேட்டு அதை கையாளுவது நல்லது. சளி இருமல் இருக்கவங்க தும்பையை எப்படி பயன்படுத்தலான்னு சென்னையிலேருந்து சிவசங்கரி கேட்டிருக்காங்க. இந்த தும்பை பூ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப சாதாரணமாக நம்ம தோட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம் தும்பை பூ அப்படின்னு சொல்லி. சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் தும்பை அப்படின்னு பழைய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தும்பை கொன்றை மாலை அணிந்தவர் அப்படின்னே அவருக்கு பெயர். அதுவும் கூட ஒரு பாட்டில் எனக்கு நினைவு இருக்குது, தும்பை கொன்றை மாலை அணிந்த மருந்து, தும்பை கொன்றை அணிந்த மருந்து அப்படின்னு ஒரு பாட்டு, முத்துத்தாண்டவருடைய பாட்டில் கடவுள் தான் மருந்து, அந்த மருந்தே தும்பையையும் கொன்றையையும் தன்னுடைய சிரசில் சூடியிருக்கிறது அப்படின்னு வரும். இவங்க இப்போ தும்பையினுடைய இந்த மருந்து தன்மையை பற்றி கேட்டிருக்காங்க. சளி இருமல் இருப்பவர்கள் தும்பையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தும்பையில் மருந்து பொருட்கள், அதாவது மருத்துவத்தன்மை கொண்ட பொருட்கள் காணப்படுகின்றன. மருத்துவத்தன்மை கொண்ட பொருட்களை தும்பையில் பார்க்குறோம். தும்பை வந்து ஒரு சின்ன அழகான வெள்ளை மலர், ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன மலர் தான் இது. லியூக்கஸ் ஆஸ்பெரா அப்படின்னு பேர் இந்த செடிக்கு. தும்பையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதாவது அழற்சியை எதிர்க்கக்கூடிய தன்மை, ஆன்டிபைரட்டிக் காய்ச்சலை குறைக்கக்கூடிய தன்மை, இது தவிர நமக்கு தெரியுமே ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஓரளவுக்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் தும்பைக்கு இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி. அதனால் இந்த தன்மைகள்லாம் இருக்கிறதுனால தான் தும்பை பெரிதும் பயன்படுகிறது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்க, தும்பை இலை, அந்த தும்பை இலையின் சாறு அது காய்ச்சலை குறைக்கும்.
ஒரு லோ கிரேட் ஃபீவர் இருக்கிறவங்க, இல்லை சளி இருமல் இருந்து அன்னைக்கு காய்ச்சல் இருக்கிறவங்க, தும்பைச்சாறு, தும்பையை நல்ல சுடுதண்ணியில் போட்டு அந்த சுடுதண்ணி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா, சூடாக இருக்கணும், அந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கூடுதலாக கொதிக்க வைக்கலாம். இல்லை முதல்லையே சாதாரணமாக தண்ணியில் போட்டுட்டு கூட ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் லாங்கர் டியூரேஷன் தேவைப்படும். அந்த சாறு இறங்கிடும். அந்த சாறு அந்த தண்ணியில் இறங்கிடும். அதை கொஞ்சம் ஆற வச்சு அதை பயன்படுத்தலாம். ரொம்ப ஆறக்கூடாது, லியூக் வார்மாக பயன்படுத்தலாம். அது கொஞ்சம் காய்ச்சலை குறைக்கும். நீங்கள் தெற்காசிய நாடுகளில் இன்னொன்று செய்வாங்க, நம்ம ஊர்களில் கூட கிராமத்தில் செய்வாங்க. கொஞ்சம் அந்த மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது தும்பையினுடைய இலை, தும்பை மலர், அதுக்கப்புறம் அந்த பட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சின்ன 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 சின்னதாக இருக்கும் அந்த பட்டைகள்லாம், அதெல்லாம் போட்டு மொத்தமாக, அதுக்கு சமூலம்னு பேர், அந்த சமூலத்தை நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து ஆவி பிடிப்பாங்க. அந்த ஆவி பிடிச்சாலும் அந்த மூக்கடைப்பெல்லாம் ரிலீவ் ஆகும். இலைகளை சாறு பிழிந்து அந்த சாறு நல்லா அரைச்சிட்டு, இலையை வந்து நல்லா போட்டு அம்மிலையோ இல்லை ஒரு சின்ன கல்லொரல்லையோ போட்டு அரைச்சி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை எடுத்து அதை பயன்படுத்தலாம். இது தவிர பூ, நேரடியாக அந்த பூவை மாத்திரம் எடுத்து பூவினுடைய சாறு, அந்த சாறை குழந்தைகளுக்கு கொடுத்தால் வயிற்றில் பூச்சிகள் வராது. ஆனால் ஒன்று வச்சுக்கோங்க, சளி இருமலுக்கு தும்பையை இப்படி பயன்படுத்தலான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அது என்ன காரணத்தினால சளி இருமல் இருக்குன்னே கண்டுபிடிக்காம அதை இக்னோர் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு வாரமாக இருக்குங்க, எனக்கு 10 நாளாக இருக்குது, நான் தும்பையை மாத்திரம் இப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது தாங்கக்கூடிய லெவலில் இல்லை. உங்களுக்கே தெரியும், நல்ல குளிரில் போயிட்டு வந்திருந்தீங்க, அன்றைக்கி கொஞ்சம் சளி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி கை வைத்தியத்தை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை, உங்களுக்கே தெரியுது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மருத்துவர்கிட்ட போங்க. அப்படி இல்லாமல் நீங்களாக சுய மருத்துவம் செய்து கொண்டால் அதனால் ஆபத்துகள் வரக்கூடும். அதனால் அந்த மாதிரி சுய மருத்துவம் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போங்க. நீங்கள் அப்படி தும்பையை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் 2 வேளை இந்த மாதிரி பயன்படுத்தினேன்னு சொல்லுங்கள். இல்லையா, டாக்டர் கொடுத்துருக்கிற மருந்தோடு சேர்த்து இதை பயன்படுத்தினாலும் ப்ளீஸ் இன்ஃபார்ம் த டாக்டர். ஏன்னா சில நேரங்களில் ஒன்றுத்துக்கு ஒன்று அந்த மருந்து நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். அதனால் தயவு செஞ்சு இதை வந்து ஒரு பெரிய ப்ரிஸ்கிரிப்ஷனாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு ஆலோசனை தான். இது கேட்டிருக்கீங்க, என்ன பண்ணுது, எப்படி பயன்படுத்தலாம்னு. சில நாடுகள்லாம் இதை பயன்படுத்துகிறாங்க, நம்ம ஊர்லேயும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமே தவிர இதை தயவு செஞ்சு ப்ரிஸ்கிரிப்ஷனாக பயன்படுத்தாதீங்க.